எனக்கும் எனது குடும்பத்திற்கும் ஏதாவது நடந்தால் அதற்கு முழு பொறுப்பு மாவட்ட பிரதிநிதி எல். சரவணன் மற்றும் எனது அத்தான் ஐயம்பெருமாள் குடும்பத்தை சாரும். காவல் நிலையத்தில் 2 முறை புகார் அளித்தும் சாத்தான்குளம் திமுக மாவட்ட பிரதிநிதி எல். சரவணன் அவர்கள் மூலமாக எஃப்ஐஆர் போடாமல் தடுத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பண்டாரஞ்செட்டிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஆவுடையப்பன். இவரின் மகன் 27 வயதான சக்திவேல் தமிழக வெற்றிக் கழகத்தின் சாத்தான்குளம் முன்னாள் ஒன்றிய இளைஞரணி செயலாளராக இருந்தார். தற்போது இவர் அக்கட்சியில் உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் சக்திவேலின் உடன்பிறந்த சகோதரி மற்றும் அவரது கணவர் கடந்த 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழும் நிலையில் இன்று காலை அவரது சகோதரியை பிரிந்து வாழும் கணவர் சாலையில் வைத்து தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சக்திவேல் தட்டி கேட்டபோது அவரையும் சகோதரியின் கணவர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும், மேலும் இந்த விவகாரத்தில் திமுக பிரமுகர் ஒருவர் தலையீடு செய்வதாகவும், அவரால் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்றும் கூறி தவேக பிரமுகரான சக்திவேல் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்பொழுது எனது உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டி சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் பரிந்துரை செய்கிறேன். எனக்கும் எனது குடும்பத்திற்கும் ஏதாவது நடந்தால் அதற்கு முழு பொறுப்பு மாவட்ட பிரதிநிதி எல். சரவணன் மற்றும் எனது அத்தான் ஐயம்பெருமாள் குடும்பத்தை சாரும். இந்த வீடியோ வெளியாகி சாத்தான்குளம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னாள் இளைஞரணி செயலாளர் தனது உயிருக்கு திமுக பிரமுகரால் ஆபத்து என வீடியோ வெளியிட்ட விவகாரம் அப்பகுதியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஏற்கனவே நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் தனது உயிருக்கு ஆபத்து என வீடியோ வெளியிட்ட நிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது சாத்தான்குளம் சம்பவமும் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.